ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த பொடி நெத்தலி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது கரு நெத்தலி, அதனால தான் கலர் இப்படி இருக்குது. இதில் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பெரிய நெத்தலியும் பெப்பர் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா அரைச்சி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதை எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்துக்கோங்க. மீதி மசாலா இருந்ததுன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு இன்னொரு நாள் கூட ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இது கம்மியாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அரைப்படாது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் காஷ்மீரி மிளகாய் தூள்லாம் போடாதீங்க, அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதில் எப்படி மிளகுத்தூள் ஃப்ளேவர் வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் கூட கொஞ்சம் அரைக்கிறதுனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். உப்பும் நம்ம மசாலையில் சேர்த்தே அரைச்சிடணும். பிந்தி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் முழுசாகவும் எடுக்கலாம். சீரகம், மிளகு, மல்லி எல்லாமே அப்படி முழு பொருளாகவும் எடுத்துகிட்டு அரைக்கலாம். நான் இன்றைக்கு இது எல்லாமே பவுடராக எடுத்துகிட்டு அரைச்சிக்கும் போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ அம்மியில் அரைக்கிறோன்னா நம்ம முழு பொருளாக வச்சு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் குறைன்னு தான் வரும். ஒரு 80% தான் அரைப்படும். அதனால் இந்த மாதிரி பவுடராக அரைக்கும்போது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முழு பொருளாக அரைக்கும்போது இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். தண்ணி ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். முதல்ல நான் தண்ணி ஆக்கிடாதீங்க. பாருங்கள், நல்லா பசையாக இது நமக்கு பொடியாக இருந்ததுனால ஈஸியாக வந்துருச்சு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி போட்டு தான் அரைக்கணும். என்னோடய மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஜாரு, அதனால் கொஞ்சம் நான் பவுடராகவே போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து இதில் தேய்ச்சிடலாம். இந்த மீனோட அளவுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கிராம் தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் 1/3 மசாலா இதுக்கு தாராளமாக போதும். மீதி மசாலாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மீதி மசாலா இருக்குது, நமக்கு இது தாராளமாக போதும். இதில் நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே 65 மசாலாவே போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நெத்தலி பெப்பர் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலா தூள்கள் நான் போட்ட மாதிரி அரைக்கலாம். இல்லை நான் இதுக்கு முன்னே பெப்பர் ஃப்ரை காமிச்சிருப்பேன் வீடியோ, அந்த லிங்க் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அதில் முழு மசாலா, முழு மல்லி, முழு மிளகுலாம் போட்டு அரைச்சிப்பேன். எப்படினாலும் உங்களுக்கு டேஸ்ட் அந்த முழுசாக அரைக்கும்போது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் கூட தான் இருக்கும், நம்ம பவுடர் ஃபார்மில் பண்ணி இப்போ அரைக்கிறத விட. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த மீன்களை அதில் சேர்த்துடலாம். பொடி நெத்திலி தானே, அது மொத்தமாக தான் வரும். அப்படியே பொரிச்சு எடுத்துக்கிறேன். நான் பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம், தள்ளி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். சிறு தீயிலே பொரியட்டும். கொஞ்ச நேரம் விட்டுட்டு புரட்டி போட்டுக்கோங்க. தானாக ஒன்று ஒன்றா உதிர்ந்துடும். நல்ல கிறிஸ்பாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நெத்தலி சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மொறுன்னு பொரிஞ்சிருச்சு. பொடி நெத்தலிங்கும் போது நம்ம பொரிக்கும் போது முழுசாக வரணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. டேஸ்ட்டாக வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும். சூப்பராக நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்த பேட்ச் போடுறதுக்கு முன்னே கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எடுத்துகிட்டு பரிமாறுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது 65நாலும் சரி, இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரைனாலும் சரி. தவாவில் ஃப்ரை பண்ணும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் மீனோட கவுச்சி ஸ்மெல்லை குறைக்கணும்னா 2 கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக மீனோட சேர்த்து போட்டு வச்சுக்கலாம். ஏன் காம்போட போட்டேன் அப்படின்னா
அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக காம்போட போட்டு எடுத்துருக்கேன். சர்வ் பண்ணும்போது காம்போ எடுத்துருவேன். டைம் எடுத்துச்சு. அது மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு 7 மினிட்ஸ் விட்டேன். அதே மாதிரி இதுவும் பொரியல் எடுக்கிறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். எல்லா மீனுக்குமே இதே மாதிரி மசாலா ஒரு தடவை பெப்பர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.